என்ன மனுஷன் நிலாவுக்கு போனதே பொய்யா? இப்படி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும், நிலாவுக்கு மனுஷன் போனது உண்மை அப்படின்னு நாசா இத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிலாவுக்கு போனது ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடி வந்துட்டு ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நாசா என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கொடி வடிவமைக்கப்பட்டதே அப்படி தான். ஏன்னா நிலாவில் கிராவிட்டி இல்லாததுனால அதுக்கு பிளேஸ்மெண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாசா. அடுத்ததாக நீங்கள் 2 பேர் இருந்தீங்க, அப்போ நீங்கள் எப்படி 2 பேருமே ஃபோட்டோவில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக மூணுக்கு போனது 2 பேர் கிடையாது, 3 பேர். அந்த 3 பேர்த்தோட பேரையும் நான் வந்துட்டு டிஸ்பிளேல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்போயே அந்த டயத்துலேயே உங்களால் 3க்கு போக முடியுது அப்படின்னா இந்த டயத்துலேயே உங்களால் போக முடியல, இந்த டயத்துலேயே நீங்கள் 3க்கு மனுஷனை அனுப்பவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு நாசா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வேறு ரிசர்ச்சில் இறங்கிட்டோம். இந்த 3க்கான ரிசர்ச் எங்களுது அது ஒரு மிஷன், அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அதை பண்ணணுன்றது எங்களுக்கு அவசியம் கிடையாது. அதை நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோம், அது சக்ஸஸும் ஆயிடுச்சு. இனிமேல் பண்ணணுமே எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ இனிமேல் நாங்கள் வேறு நல்ல புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்த போகிறோம் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில எவிடன்ஸஸான சேட்டலைட்ஸ் எல்லாமே மூணில் அந்த கேப்சர் பண்ண ஃபுட் பிரிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. முக்கியமாக அவங்க நட்டு வச்ச கொடியுமே இன்னும் கிளியராக தெரியுது அப்படின்னு நாசா இன்னும் அறிவிச்சிருக்காங்க.